ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 28 வாட்ஸ் டியூப் லைட் ரிப்பேரிங் பண்ண போகிறேன்னு. அந்த 28 வாட்ஸ் டியூப் லைட் இது தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டியூப் லைட் நம்ம என்ன ரிப்பேர் பண்ண போகிறோம், இதில் எவ்வளோ வோல்டேஜ் வரும் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். இதில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், டச் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டில் சைடில் இருக்கிற அந்த ஹோல்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிப்பையும் டிரைவரையும் வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒன் சைடு அவுத்தாச்சு. இப்போது இந்த பக்கமும் அவுத்துட்டோம். இப்போ ஸ்டிப்பும் டிரைவரும் அந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த டியூப் பார்த்திங்கன்னா பழைய ஃபஸ்ட்டு வந்த டியூப் லைட் இது. ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாடி வந்தது. இப்போ தான் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி போடுறாங்க. அலுமினியம் பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய கேப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி ஓர வச்சிடலாம். ஓகே, நம்ம கேப்பை ரிமூவ் பண்ணிச்சு. எல்இடி பார்த்திங்கன்னா இல்லை நெருங்க கொடுத்துருக்காங்க. 28 வாட்ஸ் இது. எத்தனை எல்இடி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அதே 4 ஃபீட் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டிப்பையும் டிரைவரையும் வெளியே எடுத்துடலாம். இது நம்ம லேசாக புஷ் பண்ணாலே இந்த பக்கம் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், வருது பாருங்கள். அப்படியே பிடிச்சி இழுத்துரும், இந்த வெளியே வந்துடும் நமக்கு ஸ்டிப்பும் டிரைவரும். இது பார்த்திங்கன்னா அலுமினியம் பாடி இது. ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஃபஸ்ட்டுலாம் அலுமினியம் பாடி கொடுத்ததால் வந்து நமக்கு டியூப் லைட் வந்து நல்லா லைஃப் வந்தது. அதை பார்த்திங்கன்னா எல்இடி வந்து ஹீட் ஆகாமல் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நமக்கு வந்து இந்த டேமேஜ்ன்றது கம்மியாக இருந்தது. இப்போலாம் வந்து பிளாஸ்டிக் பாடி 1 இயர் தான் வாரண்ட்டி. அதனால் அடிக்கடி ஃபியூஸ் போயிடுது. ரேட்டு குறைச்சிட்டாங்க, அதான் ஒரு காரணம். பார்த்திங்கன்னா அந்த டிரைவரை பாருங்கள், நல்லா வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அலுமினியம் பாடி. அதில் வந்து நம்ம காம்போனன்ட்ஸ் வந்து டச் ஆச்சுன்னா ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க டிரைவரை. இது ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து லைவாக தான் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போர்டு பார்க்க சொன்னேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் ரெசிஸ்டர் வந்து போயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அது கருப்பாயிடுச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது சுத்தமாக வந்து கட் ஆகிடுச்சு. இது அது ரெசிஸ்டர் பார்த்தாலே தெரியும். நம்ம அதேமாதிரி இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இப்போது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இல்லை, ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். டயோட் மோட் போட்டுங்க. மல்டிமீட்டரில் டயோட் மோட் போட்டு ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ரீடிங் காட்டலை. வச்சு அந்த ரெசிஸ்டர் ஃபால்ட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிடலாம்.
இப்போ அதே மாதிரி தான் நம்ம உங்களோட மொபைலில் நீங்கள் அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ண தெரியலனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது வந்து 28 வாட்ஸுக்கான ரெசிஸ்டர். இது 28 வாட்ஸ் எல்இடி டிரைவரோட ரெசிஸ்டர் வேல்யூன்னு நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம். ஒன் டைம் நீங்கள் ரிப்பேரிங் பண்ணும்போது அதனுடைய வாட்ஸில் உள்ள ரெசிஸ்டர் என்ன வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் ரிப்பேரிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு ரெசிஸ்டர் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரெசிஸ்டர் வந்து மேலே தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செக்கிங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வேணுன்னா நம்ம உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ பவர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். ப்ளக் பண்ணி வச்சு சுவிட்சு போடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர், அதாவது டெர்மினேட் பண்ணக்கூடிய இந்த ரெசிஸ்டர் வந்து போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போகிற கண்டிஷனில் இருந்திருக்கு. நமக்கு லைன் கொடுத்த உடனே அது வந்து போயிடுச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது 2 தான் ஃபால்ட்டு வருமே. பார்த்தீங்கன்னா மாற்றி நமக்கு ப்ராப்ளம் கொடுக்குது பாருங்கள். இதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கலாம். சரி, எதுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன். சரி, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெசிஸ்டரும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த வேரியபிளை மாற்றியாச்சு. இந்த டெர்மினேட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டரை மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்சு போடுறேன். ஓகே, எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 எல்இடி வந்து டிம்மாக எரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து இல்லை. அது வந்து ஒரு மாதிரி டம்மியாக கிடக்கு. அதனால் அது மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு 2-3 எல்இடி வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு வோல்டேஜ் வந்து அதிகமாக போனதால் ரெசிஸ்டர் தாண்டி உள்ளே போய்ட்டு எல்இடி போய் டேமேஜ் பண்ணியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வோல்ட்டுக்கிட்ட வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டர் தான். அது ரெசிஸ்டர் வந்து அது மோல்டிங்கில் ஏதோ ப்ராப்ளம் போல். அதனால் அது மாதிரி எரியுது. ஒரு 2 எல்இடி வந்து டிம்மாக எரியுது. மிச்சப்படி எல்லாமே பக்காவாக எரியுது. இப்போ என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் நம்ம என்னென்னு காட்டுறோம் பாருங்கள். இதனுடைய வாட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 28 வாட்ஸு. அதாவது 25 வாட்ஸு 28 வாட்ஸு இதெல்லாம் ஒரே ரேஞ்சு தான் வரும். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், 103 வோல்ட்டு வருது. 25 வோல்ட்டுனால் அது 98, அது மாதிரி அந்த ரேஞ்சு வரும். அதாவது நம்ம எல்இடி இன்க்ரீஸ் ஆக வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் கான்செப்ட், அதனுடைய கான்செப்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வந்து மறுபடியும் டியூப் லைட்டில் அசம்பிள் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா எல்இடியும் எரியுது. இந்த ஃப்ரண்ட்டில் தான் ஒரு 2 எல்இடி தான் டிம்மாக எரியுது. அது வந்து எல்இடி ஃபெயிலியர். இது வேணும்னா நீங்கள் வேறு எல்இடி மாற்றி யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் அப்படியே பேக் பண்ணிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வந்து நம்ம இதை மறுபடியும் கவர் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிப்பெல்லாம் உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது பக்காவாக எரியும். அதே மாதிரி தான் ஒயர் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்களும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அதை டச் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதை செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். எந்த ஒரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக கிளியராக எரியுது பாருங்கள். இப்போ இதை நம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து மெட்டல் பாடி, அதனால் வந்து பார்க்குறேன் ஏதாவது பவர் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது. அது மெட்டல் இல்லை, சாரி அலுமினியம். ஓகே, ரிமூவ் பண்ணிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு டியூப்லைட். ஆல்ரெடி 2 டியூப்லைட் பார்த்துட்டோம். இது வந்து 3வது டியூப்லைட், 3வது சீரீஸாக போடுவேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபைப்ரோஸு. இது வந்து 20 வாட்ஸ். இது பிளாஸ்டிக் பாடி 20 வாட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.